இந்த தஞ்சாவூர் சிக்கன் குழம்பு எவ்வளோ ஈஸியாக வைக்கலாம் அப்படிங்கிறத தஞ்சாவூர் சிக்கன் குழம்பு. இது நம்ம வீட்டிலையே அரைக்கப்பட்ட மசாலா தான். இது தனி மிளகாத்தூள். இதில் வந்து சோம்பு, சீரகம், மஞ்சள், கடலப்பருப்பு எல்லாமே வறுத்து போட்டு அரைச்சிருக்கேன் நான். இது வந்து நம்ம வீட்டிலையே அரைக்கக்கூடியதான். இது வீட்டிலையே அரைச்சது தான். மசாலா தேவைப்படுறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மசாலா ரெடி பண்ணி தர்றேன் நான். சூப்பராக இருக்குங்க அந்த மசாலா. எல்லாமே வறுத்து அரைக்கப்பட்டது தான். மிளகு, ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, மல்லி, மஞ்சள், அவ்வளோதான். நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும். 3 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ சோம்பு, 1/4 கிலோ ஜீரகம், 200 மிளகு, ஒரு 150 கடலைப்பருப்பு, அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இதில் மஞ்சள் 200 சேர்த்துருக்கேன். எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்குங்க அந்த மசாலா. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க, இந்த வீடியோ வந்து குடுகுடுன்னு ஒளியாந்துருச்சுங்க. நான் அதை டச் பண்ணாமல் விட்டுட்டேன், குடுகுடுன்னு வந்துருச்சு. இதோட ஃபுல் வீடியோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இதை எப்படி இந்த சிக்கன் குழம்பு நான் ரெடி பண்ணங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இதை பார்த்தாலும் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சிக்கன் தஞ்சாவூர் சிக்கன் கிரேவி இதாங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இது கொஞ்சம் கொதிஞ்சிருச்சுன்னா சிக்கன் கிரேவி ரெடி. இது வந்து சிக்கன் மிளகு சுக்காவுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் செஞ்சுருவேன். இப்போது வேகணும் கொஞ்சம் நேரம், அதனால் வெந்நீர் சேர்த்துக்கிறேன். தேவையான தண்ணி. அவ்வளோதான். நல்லா கொதிய விட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இவ்வளோதான். சிம்பிளான தஞ்சாவூர் டேஸ்டான சிக்கன் கிரேவி. மாங்காய் ஒரு கல்லில் 2 மாங்காய்ங்கிற மாதிரி சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன் உப்பு கறியும் ரெடி ஆயிருச்சு. ஈஸான மெத்தடுங்க. நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சிக்கன் பெப்பர் சுக்கா ரெடி ஆகிட்டு ஈஸா போயிருச்சா. ஒரே டயத்தில் 2 வேலையும் ஈஸா முடிஞ்சிருச்சு. எடுத்திங்களா? இதான் தஞ்சாவூர் சமையல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட தொடர்ச்சி இதோட முன்னாடி வீடியோவில் பாருங்கள் இருக்குது எப்படிங்கிறது.